சார் இப்போ சவுத் சைட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க. தமிழ் தான் சரளமா வரும், இங்கிலீஷ் சரளமா பேச வராது. அவங்க எல்லாமே ஐடி ஃபீல்டுனாலே பயப்படுறது என்னன்னா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம வேலைக்கு போக முடியும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் நம்ம பண்ணிக்கிறோம்? ஐடி ஜாப் ஈஸியா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கம்யூனிகேஷனுக்கு செப்பரேட்டா கிளாसेस பண்றோம். அந்த கேண்டிடேட் ஈஸியா கம்யூனிகேஷன்ல ட்ரெயின் அப் பண்ணிடலாம். எனக்கு ப்ரோகிராம்னாலே என்னன்னு தெரியாது, எனக்கு ப்ரோகிராமே படிக்க வராது, அதுக்காகவே நான் ஐடி ஜாப்க்குள்ள போறதுக்கு பயப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்றோம்? அத ப்ரோகிராம் கோடிங் நான் கோடிங் ரெண்டுமே இருக்கு. கோடிங் இல்லாம கோர்சஸ் நிறைய இருக்கு. அதுலயும் பிளேஸ்மெண்ட் ஐடில கிடைக்கும். அந்த 5 to 10 lakhs per annum நான் கோடிங்ல ஜாப் இருக்கு. ஓ சரி சரி. சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கண்டினியூஸா பாத்தீங்கன்னா ஃபுல்லா இத பத்தி டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. மாஸ் மீடியால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஏன்னா நிறைய பேர் நம்ம சேனல்ல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், நிறைய நம்ம வந்து ஜாப் ரிலேட்டடா வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் போடுறது கம்மியாயிடுச்சு. பட் இருந்தாலும் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்ததுக்காக இன்னைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்காக நம்ம வந்து இன்னைக்கு சென்னைக்கு நம்ம வந்திருக்கோம். சென்னையில வந்து யூனிக் டெக்னாலஜிக்கு நம்ம வந்து வந்திருக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பெஸ்டா இருக்க போகுது அப்படிங்கறது சொல்றேன். இப்ப எல்லாருமே படிச்சிருக்கோம், பட் வேலை இருக்கா, படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா எதை படிச்சா வேலை கிடைக்கும், எதை படிச்சு முடிச்சிட்டோம் ஆனா நம்மளுக்கு ஏன் வேலை கிடைக்கல, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும். நீங்க என்ன படிச்சிருந்தாலும் சரி, மினிமம் ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். நான் டிகிரி படிக்கலைங்க, என் வீட்டுல பையன் படிச்சிருக்கான், பக்கத்து வீட்டு பையன் படிச்சிருக்கான், அவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கல, இதை பார்த்து நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க நினைக்க வேணாம். ஏன்னா இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு 4 பேர்த்துக்கிட்ட நீங்க சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கே இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பொதுவா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேரு நம்ம படிப்போம், ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீடியமான சேலரியில தான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்போம். ஐடி ஃபீல்டுல ஒர்க் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு வந்து நாலேஜ் இருக்கா, இல்ல அந்த நம்ம படிச்சதுதான் டிகிரி ஆச்சே, நம்ம எங்க போய் ஐடில வேலை பார்க்க போறோம், இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கலாம். அந்த எல்லா கேள்விக்கும் ஒரே பதிலா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சார் கிட்ட இருந்து தான் டீடைல் தெரிஞ்சுக்க போறோம். சாரை ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்ணிடலாம். சார் வணக்கம். சார் நம்ம யூனிக் டெக்னாலஜி பத்தி சொல்லுங்க சார். எவ்வளவு வருஷமா இருக்கு, நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. First of all, thanks for coming. And என்னோட நேம் சிவபிரகாஷ், கம்பெனி நேம் யூனிக் டெக்னாலஜிஸ். யூனிக் டெக்னாலஜிஸ் 2009ல ஆரம்பிச்ச கம்பெனி. NASSCOM NSR ரெஜிஸ்டர்ட் கம்பெனியா ஆரம்பிச்சோம். ஹெட் ஆபீஸ் சென்னையில இருக்கு, கார்ப்பரேட் ஆபீஸ் பெங்களூர்ல இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா ஆபீஸ் இருக்கு. எங்க பிரான்ச்சஸ் இருக்கு? கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், மதுரை, திருநெல்வேலி, பாண்டிச்சேரி எல்லா பிளேஸ்லயும் இருக்கு. கோயம்புத்தூர்ல இருக்குங்கிறீங்க. ஆக்சுவலி கோயம்புத்தூர்ல தான் நான் கிட்டத்தட்ட 40 வருஷமா இருக்கேன். எனக்கே இப்ப கோயம்புத்தூர்ல ஆரம்பிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சுங்க? கோயம்புத்தூர்ல 10-12 வருஷம் ஆச்சு. பாத்தீங்களா, எனக்கே அந்த நாலேஜ் இல்ல. பிகாஸ் என்னன்னா அவேர்னஸ் இல்ல, எல்லாத்துக்குமே அவேர்னஸ் இல்ல. அந்த அவேர்னஸ் வந்து நம்ம கிரியேட் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். இன்னொன்னு, நீங்க என்ன படிச்சிருந்தாலும் உங்களுக்கு ஐடி வேலை வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஐடி வேலைக்கு ஈக்குவலான சேலரி நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க. நான் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு சம்பளம் அதுல இருந்து ஒரு 25% தான் கிடைக்குது. நான் பண்ற வேலைக்கு சம்பளம் இல்லைன்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இந்த வீடியோ உங்களோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா கண்டிப்பா இருக்குங்க. சார், இப்ப வந்து எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னா, நான் இங்க வரதுக்கு முன்னாடி பார்த்தேன், உங்களோட இதுல நிறைய பார்த்தேன், நீங்க நிறைய கோர்சஸ் வந்து கொடுக்குறீங்க. எனக்கு என்னன்னா, நான் படிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் தான். பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஐடி, நான் என்னதான் போய் 10 வருஷம் உழைச்சாலுமே மாசம் 40,000க்கு மேல கண்ணுல பார்க்க முடியல. அதுவும் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் எனக்கு. நான் வேலைக்கு போயிட்டு இருந்த டைம்ல இப்பவுமே இருக்கு. ஆனா ஒரு 15,000-20,000 சம்பாதிக்கிறாங்க. அதுல வந்து இயர்லி 2,000 3,000 தான் அவங்களுக்கு இன்கிரிமெண்டே வருது. சிலருக்கு அதுவும் வராது. இப்ப பொதுவா வந்து பாத்தீங்கன்னா டிகிரி படிச்சு ஐடி ரிலேட்டடா படிச்சவங்க தான் ஐடி ஒர்க் பண்ண முடியுமா, இல்ல என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஐடிக்கு ஈக்குவலா சம்பாதிக்க முடியுமா, அது உங்க கோர்ஸ் படிச்சா சம்பாதிக்க முடியுமா? இது எல்லா கேண்டிடேட்டும் கேக்குற क्वेश्चन தான். எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட். இப்ப இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல், சிவில், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட் படிச்சவங்களும் வரலாம். சரி. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் யாருனாலும் வரலாம். சோ சிம்பிளா ஒன் செகண்ட், எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் படிச்சு ஐடி ஜாபுக்குள்ள வர முடியும். ஓ சரி சார். அப்புறம் எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப வந்து பி ரிலேட்டடா மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, ட்ரிபிள் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் ஈக்குவலா இந்த ஆர்ட்ஸ் குரூப் படிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிகாம் அது முடிச்சவங்களும் ஈக்குவலா வந்து டெக்னாலஜி படிக்காமே இருந்தா கூட ஐடி வேலைக்கு போலாமா? தாராளமா. இப்ப வர்ற கேண்டிடேட் பிரசன்டா நான் இன்ஜினியரிங், நான் ஐடி கேண்டிடேட் தான் வராங்க. எந்த டெக்னாலஜி படிக்கலாம், ஒரு ஃப்ரீ கேரியர் கைடன்ஸ் கொடுக்குறோம் நம்ம. சோ அந்த எவாலுவேஷன் அவங்க அட்டெண்ட் பண்ணாலே அவங்களுக்கு கிளியரா ஐடியா தெரிஞ்சிடும். எந்த டெக்னாலஜி படிக்கணும், என்ன டொமைன் படிக்கணும், படிச்சா என்ன வேலை கிடைக்கும்ன்றது கிளியரா பிக்சர் தெரிஞ்சிடும். இன்னொன்னு என்னன்னா, இப்பதான் முடிச்சிருக்காங்க, இந்த வருஷம் தான் 2026 தான் முடிச்சிருக்காங்க அப்படின்னாலும் வரலாமா?
ஆல்ரெடி ரொம்ப வருஷம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி முடிச்சவங்களுக்கும் இது யூஸ் ஆகுமா? யூஸ் ஆகும், டெஃபினட்டா யூஸ் ஆகும். அந்த கேண்டிடேட் என்ன டெக்னாலஜி படிக்கணும், எவ்வளவு தூரம் பிராக்டிஸ் பண்ணணும், எந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட் லைவ் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படிங்கறது எல்லாமே சஜஸ்ட் பண்ணிடுவோம் நம்மளே. இப்ப ஆல்ரெடி ஐடில தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து இந்த சம்பளம் பத்தல, நான் இதை விட வந்து ஹை லெவலுக்கு ஹை போஸ்டிங்க்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. சில பேர் ஐடில ஒர்க் பண்ணிட்டு பிரேக் எடுத்திருப்பாங்க, ஏதாவது அவங்களோட பர்சனல் இஷ்யூஸ்க்காக, ஆஃப்டர் டெலிவரி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்சனல் இஷ்யூஸ்க்காக அவங்க வந்து பிரேக் எடுத்திருக்கலாம், இல்ல ப்ராஜெக்ட் மாத்தி ஒர்க் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகும்போது அந்த கம்பெனில வேற ஒர்க் அவங்க பார்த்துட்டு இருந்திருக்கலாம், இங்க வந்து வேற ஒரு ப்ராஜெக்ட் பார்க்கலாம். இந்த மாதிரியான அவங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னால வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியுமா, நல்ல இன்கம் எடுக்க முடியுமா, மந்த்லி இப்போ ஐடி பீப்புள்னாலே மந்த்லி 1 lakhங்கிறது சாதாரணமான விஷயம், அந்த மாதிரி நான் வந்து நல்லா சம்பாதிக்கிற லெவலுக்கு போக முடியுமா, அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேரண்டியா அது பண்ணி கொடுக்க முடியுமா? நம்ம டெஃபினட்டா நமக்கு ஐடில ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ், நான் சொல்ற ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான், ரியாக்ட் ஜேஎஸ், நோடுன்னு ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ்ல இருந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கேண்டிடேட் கூட வர்றாங்க. அவங்க அப்ஸ்கில் பண்ணிக்கிறதுக்காக. அவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி சம்பளம் கம்மியா இருக்குன்னு வருவாங்க, சோ பெட்டரான பேக்கேஜ்ல போவாங்க. ஒரு 5 to 10 lakhs per annumல ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு 10 to 15 வேணும் அப்படின்னு கேட்டு வருவாங்க, சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம ப்ராஜெக்ட் மாறணும், டொமைன் மாறணும், எதுனாலும் கேட்டு வரலாம், எதுனாலுமே வரலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா இதுலயுமே சொல்றதுதான் சார், இந்த எல்லா இதுலயுமே சொல்றதுதான், நீங்க வந்து எங்க கிட்ட வாங்க, நாங்க வந்து இது பண்ணி தரோம், 100% வாங்கி தரோம், அதுக்கப்புறம் அங்க உள்ள போயிட்டோம்னா கண்டுக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. சோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அதாவது கான்பிடென்டா பேசினாலே ஒரு பயம், சொல்லுவாங்க உள்ள போனா நம்மள எதுவும் நம்ப மாட்டாங்க அப்படின்னா, அப்ப அதுக்கு நீங்க எந்த மாதிரி கேரண்டி? அதான் இப்ப நான் வீடியோல சொல்றேன், நீங்க பேசுறீங்க இங்க வர, அதுக்காக எல்லாம் வரவே வேணாம். யாருக்கெல்லாம் ஐடி ஜாபுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க, ஒரு நாள் ₹1 பணம் கட்ட தேவையில்ல, வெறும் ரெஸ்யூம் மட்டும் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஆபீஸ் வரலாம், சரி, எவாலுவேஷன் ஒன்னு அட்டெண்ட் பண்ணலாம், யாரு பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அந்த டெக் டீமோட ஹெட்ட மீட் பண்ணலாம், சும்மா மீடியேட்டர் அவங்களாம் இல்ல, டெக் டீமோட ஹெட்ட மீட் பண்ணலாம், மீட் பண்ணி 1-to-1 உட்காந்து டிஸ்கஸ் பண்ணலாம், இந்த பாசிபிலிட்டி இருக்கா, எனக்கு வேலை கிடைக்குமா. கேண்டிடேட்டுக்கு 3 கேள்விதான் வரும் எங்க சுத்தினாலும், எனக்கு உண்மையிலேயே வேலை கிடைக்குமா, வேலை கிடைச்சா எவ்வளவு சம்பளத்துல வேலை கிடைக்கும், அப்படி வேலை கிடைச்சா என்ன மாதிரி கம்பெனில வேலை கிடைக்கும். இந்த 3 கேள்விக்கும் பதில் அந்த கேண்டிடேட்டை எவால்வேட் பண்ணாம அவங்க நாலேஜ் என்னன்னு தெரியாம நம்ம சொல்லவே முடியாது. அப்ப அவங்களை எவால்வேட் பண்ணிட்டு சொல்லலாம், ஓகே ஒரு பார்ட் ஓவர், டெக் டீமோட ஹெட் யாரு பிளேஸ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்களோ அவரே சொல்லிட்டாரு. பட் இருந்தாலும் நீங்க கேட்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்க்கு இன்னொரு டவுட் வரும், இது முத நாள் இப்படி சொல்றாங்க ஆனா நடக்கும். அப்ப இங்க திரும்ப ஸ்டூடெண்ட் படிப்பாங்கல்ல இவங்கள மாதிரியே, இப்ப வர்ற கேண்டிடேட் மாதிரியே மெக்கானிக்கல் படிச்சேன், சிவில் படிச்சேன், பிகாம் படிச்சேன், நம்மள மாதிரியே டிகிரி, நம்மள மாதிரியே டிபார்ட்மெண்ட் படிச்சு ஒருத்தர் ஆல்ரெடி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காரு, அவரை பார்த்து பேசலாம். ஆல்ரெடி பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட் இருப்பாரு, அவரை பார்த்து பேசலாம். சோ அப்படி கேட்கும்போது அவர் என்னெல்லாம் ட்ரை பண்ணாரு, என்ன பிராக்டிஸ் பண்ணாரு, என்னெல்லாம் கஷ்டப்பட்டாரு, ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணாரு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள வரணுமே தவிர நான் சொன்னேன் அவன் சொன்னேன்றது கரெக்ட் கிடையாது. சோ அப்ப பிராக்டிஸ்ங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஆபீஸ் வாங்கன்னு இன்வைட் பண்றோம். ஒரு நாள் எங்களோட சென்னை ஆபீஸ் வாங்க, எங்களுக்கு சென்னை ஆபீஸ்க்கு வெளியூர்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட் கூட கோயம்புத்தூர்ல ஆபீஸ் இருக்கு, திருச்சி, சேலம், மதுரையில இருக்கு, ஆனா அங்க இருந்து திரும்ப சென்னை வருவாங்க, ஒரே ஒரு நாள் பிளான் பண்ணி வருவாங்க, ஹெட் ஆபீஸ் இங்க வந்துருவாங்க, முத நாள் நைட்டு கிளம்புனா மார்னிங் வருவாங்க, 11 o'clock வந்தாங்க அப்படின்னா 4 hours, 2 hours எவாலுவேஷன், 2 hours இங்க இருக்கிற பசங்களை ஃபுல்லா பார்த்து பேசுவாங்க, ஒரு ரியாலிட்டி எப்படி இருக்கு, ஹோப் நல்லா இருந்ததுன்னா ஜாயின் பண்ணுவாங்க, இல்லாட்டி இக்னோர் பண்ணிடுவாங்க. இததான் நாங்களும் சொல்லி இன்வைட் பண்றோம். நீங்க வந்து எந்த வேலையில இருந்தாலும், பிரசன்டா நீங்க என்ன வேலையில இருந்தாலும், ஒன்ஸ் நீங்க வந்து உங்க லெவல்ல இருந்து நீங்க வந்து ஹையா growth ஆகி போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒன்ஸ் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்க வந்து பாருங்க, வந்து பார்த்துட்டு உங்களுக்கு கான்பிடென்ட் இருந்தா நீங்க இங்க ஜாயின் பண்ணி நீங்க உங்களை டெவலப் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து நீங்க வந்து பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்ல அப்படின்னா நீங்க ஜாயின் பண்ணவே வேணாம். சோ சார் அப்புறம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருக்காங்க, டிகிரி முடிச்சாலே இங்க வந்துக்கலாம் இல்லையா, அப்படி டிகிரி முடிச்சு இங்க வராங்க, அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வேற வேற வேலையில இருப்பாங்க, இப்ப வந்து ஜொமேட்டோல இது பண்ணிட்டு இருப்பாங்க, டெலிகாலிங் பண்ணிட்டு இருப்பாங்க, வேற ஏதாவது மார்க்கெட்டிங் ஜாப் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த சம்பளம் முக்கியம். இப்போ இங்க வந்து ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அந்த சம்பளத்தை லூஸ் பண்ற மாதிரி இருக்குமோன்னு ஒரு பயம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பார்ட் டைமா பண்ற மாதிரி நீங்க சொல்றது நான் ஐடி டு ஐடி மூவ் ஆவாங்க. நான் ஐடி ஜாப்னா என்ன, நீங்க சொன்ன மாதிரி மெக்கானிக்கல் ஃபீல்ட்ல வேலை பாக்குறேன், சிவில்ல வேலை பாக்குறேன், மார்க்கெட்டிங்ல இருக்கேன், பிபிஓல இருக்கேன், இல்ல நீங்க சொன்ன டெலிவரி பாயா ஒர்க் பண்றேன், ரேபிடோ ஒர்க் பண்றேன், இன்னைக்கு ஒரு நாள் வேலையை
வேலையை விட்டுட்டு கூட வர முடியாது, கண்டிப்பா வேலையை விட்டுட்டு வந்து படிக்கவும் முடியாது அப்படின்னு இருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருக்குமே நாங்க சஜஸ்ட் பண்றது ஒரு நாள் ஆபீஸ் எவாலுவேஷன் வாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் ஐடில இருந்து ஐடிக்குள்ள நிறைய கேண்டிடேட் பிளேஸ் ஆயிருக்காங்க. ஈஸி பாசிபிள். நான் ஐடில இருந்து வர்ற எல்லாருமே என்ன ரீசனால சம்பளம் கம்மியா இருக்கும், growth அதிகமா இருந்திருக்காது, இல்ல ஒர்க் ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கும், வேலை நேரமும் இன்னும் அதிகமா இருக்கும். அந்த ரீசன்னாலதான் ஐடிக்குள்ள வருவாங்க. ஐடில பேர் மினிமமே உங்களுக்கு 7 to 10 lakhs per annum வேலை கிடைக்கும். ஆமா சார், ஆமா. இப்போ எல்லாருமே அதனாலதான் வந்து இது பண்றாங்க. அவங்களோட ஃபேமிலி சிச்சுவேஷன், ஏதோ ஒரு டிகிரி முடிச்சு வேலைக்கு போயிருப்பாங்க, அவங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்ல டேலண்ட் இருந்துமே வேற வழி இல்ல, நம்ம டிகிரி முடிச்சுட்டு தான் போகணுங்கிற கட்டாயம் இருந்திருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு இன்ஸ்டிடியூட் வந்து 100% நம்ம வந்து வேலை வாங்கி கொடுக்கணும் இங்க நம்பி வரவங்களுக்கு. ஆமா ஆமா. ஓ சரிங்க சார். இப்போ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாக்குற எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க உங்க வீட்டுல குழந்தைகளை வந்து நீங்க டிகிரி தான் படிக்க வச்சிருக்கேன், என் பையன் வந்து எப்படி ஐடி வேலைக்கு போக முடியும்னால நீங்க நினைக்க வேணாம், நீங்க நம்பி வரலாம். அது மட்டும் இல்ல, நீங்க டெலிவரி பாயா இருக்கீங்க, கொரியர் பாயா இருக்கீங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க, பிபிஓல இருக்கீங்க, மெக்கானிக்கல்ல இருக்கீங்க, எதுல இருந்தாலும் சரி, நீங்க இந்த ஃபீல்டுல இருந்து அப்படியே ஐடிக்கு growth ஆகணும்னு நினைச்சீங்கன்னா இங்க நம்பி வரலாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க வந்த உடனே இங்க வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும்னு இல்ல, ஒன்ஸ் நீங்க வாங்க, வந்து ஒன் டே நீங்க ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி சார், கோயம்புத்தூர், திருச்சி அந்த ஏரியால நம்மளுக்கு பிரான்ச்சஸ் இருந்தாலும் இங்கதான் வரணுமா இல்ல அங்கேயும் போய் பார்க்கலாம்? அங்கேயும் பார்க்கலாம். கோயம்புத்தூர்லயும் ஆபீஸ் இருக்கு, திருச்சில ஆபீஸ் இருக்கு, எங்கனாலும் பார்க்கலாம். நம்ம வந்து ஸ்கிரீன்ல நாங்க நம்பர் கொடுத்திருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லயே அட்ரஸ் டீடைல்ஸ், லொகேஷன் கொடுத்திருக்கோம். நீங்க சென்னை இன்ட்ரெஸ்டடா வர பீப்புள் மேப் லொகேஷன் இருக்குங்க, டவுட்டுக்கு நம்பரையும் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல நீங்க அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறதையே நீங்க பாக்குறீங்கனாலும் ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க அட்ரஸ் டீடைல், லொகேஷன் வாங்கிட்டு கூட அந்த இதுக்கு போய் பார்க்கலாம். ஆனா இங்க வர்றது பெஸ்ட். ஏன் கேக்குறேன்னா, இங்க ஹெட் ஆபீஸ், நீங்க இங்க வரும்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இங்க எத்தனை பேர் வந்து இங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். நீங்க அந்தந்த பிரான்ச் போறதை விட ஹெட் ஆபீஸ் வர்றது ஒரு பெஸ்டான சொல்யூஷனா இருக்கும். ஏன் சார், இங்க வந்தா அவங்களோட கைட், நம்ம குடுக்குற கைட்னஸ் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே 1ல முதல் நாள் வந்து இந்த ரியாலிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்க நான் வந்தப்போ பார்த்தேன், ஃபுல்லா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸும் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா இருக்கும். நீங்க வந்து growth ஆகுமா ஆக மாட்டோமான ஒரு கன்ஃபியூஷன்ல வருவீங்க, உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வரும் இங்க இன்ஸ்டிடியூட்குள்ள கால் எடுத்து வச்சீங்க அப்படின்னா. இதுவே வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இதுல எல்லாம் போறீங்க அப்படின்னா இங்க அங்க போறதை விட இங்க வர்றது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்க வந்து இப்ப பார்த்து லைவா வீடியோ எடுத்துட்டு இருக்கிறத வச்சு சொல்றேன். சரி, இப்ப நம்ம பேசினது எல்லாத்துக்குமே கண்டிப்பா நல்லா தெளிவாவே புரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நீங்க நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சோ இதே மாதிரி வந்து நானும் வந்து கேட்டிருக்கேன் டீடைல்ஸ். கண்டிப்பா என் ஃபியூச்சர்ல என் பொண்ணையுமே இதுல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணி உங்க மூலமா எனக்கு என் ஃபேமிலிலயும் ஒரு ஐடி பர்சன் வந்து ஒர்க் பண்றாங்கிறது எனக்கு பெருமையா தான் இருக்கும். சார், என்னோட டவுட் என்னன்னா, நல்ல டிகிரி படிச்சிருப்பாங்க, நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஐடி ஃபீல்டுல போக முடியுமா முடியாதான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருப்பாங்க. அவங்களுக்கு ஐடி ஃபீல்டுல நம்ம வேலை வாங்கி தர முடியுமா? தாராளமா 100% ஐடி ஜாப் இருக்கும். ஓகே, நீங்க வந்து 100% ஐடி ஜாப்ல நான் வாங்கி தரேன்னு சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் சிவில் ஸ்டூடெண்டா இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்கி தந்துடலாமா? எனி டிகிரி, எனி டிபார்ட்மெண்ட், 2015ல இருந்து 2025 பாஸ் அவுட்டுக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் வேலை கிடைக்கும். ஓகே சார். இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லேடிஸே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு கேப் விழுந்திருக்கும், ஆனா ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, கேப் ஆயிருந்திருக்கும். அது போக இல்லாம சில பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டெலிவரி பாய் அந்த மாதிரி ஐடிக்கு சம்பந்தமே இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களும் இங்க வந்தாங்கன்னா ஐடி ஃபீல்டு வேலை நம்ம வாங்கி தருவோமா? கண்டிப்பா. நீங்க ஃபீமேல் சொல்றதுனால எப்பயுமே லேடிஸ் தான் படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம். கேரியர் கேப்ன்றது மெட்டர்னிட்டி லீவுக்கு அப்புறமும் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, பிளேஸும் ஆயிருக்காங்க. ஃபீமேல் வந்துட்டு 80-90% ஸ்கோர் பண்ண கேண்டிடேட்லாம் ஜஸ்ட் லைக் தி டாப் எம்என்சில பிளேஸ் ஆயிருக்காங்க. ஓகே சார், இப்போ சவுத் சைடுல இருந்து நிறைய பேர் வருவாங்க, அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சிருப்பாங்க, தமிழ் தான் சரளமா வரும், இங்கிலீஷ் சரளமா பேச வராது. அவங்க எல்லாமே ஐடி ஃபீல்டுனாலே பயப்படுறது என்னன்னா ஃப்ளூயன்ட் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், அப்பதான் நம்ம வேலைக்கு போக முடியும். அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் நம்ம பண்ணிக்கிறோம்? ஐடி ஜாப் ஈஸியா பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். நம்ம கம்யூனிகேஷனுக்கு செப்பரேட்டா கிளாसेस பண்றோம், அந்த கேண்டிடேட்டை ஈஸியா கம்யூனிகேஷன்ல ட்ரெயின் அப் பண்ணிரோம். இப்போ வந்து எனக்கு ப்ரோகிராம்னாலே என்னன்னு தெரியாது, எனக்கு ப்ரோகிராமே படிக்க வராது, அதுக்காகவே நான் ஐடி ஜாப்க்குள்ள போறதுக்கு பயப்படுறேன், அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எப்படி சப்போர்ட் பண்றோம்? அதான் ப்ரோகிராம், கோடிங், நான் கோடிங் ரெண்டுமே இருக்கு. கோடிங் இல்லாம கோர்சஸ் நிறைய இருக்கு, அதுலயும் பிளேஸ்மெண்ட் ஐடில கிடைக்கும். அந்த 5 to 10 lakhs per annum நான் கோடிங்ல ஜாப் இருக்கு. ஓ சரி சரி. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க.